அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தென்னை ஆண்ட வித்தக விநாயகா விரைகழல் சரணே. கற்பக விநாயகர் வழிபாடு முடிஞ்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு செய்யறதுக்கு இன்னைக்கு தொடங்கியாச்சு. இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் செவ்வாய்க்கிழமை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன விளாக் தான், அதாவது பூஜை வீடியோ தான் பார்க்க போறோம். செவ்வாய்க்கிழமை நான் எப்படி பூஜை பண்ணுவேன் அப்படின்னு. விநாயகர் சதுர்த்திக்காக நான் நிலைவாசல்ல போட்ட அந்த செம்மண்ல போட்ட கோலம், அந்த மாக்கோலம் எல்லாத்தையும் நேத்தே நான் கிளீன் பண்ணிட்டேன். இன்னைக்கு வாசல் பெருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி இருக்க அந்த திண்ணையை நான் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வாசல்ல கோலம் போடுவேன். வாசல்ல தெளிக்கும் போது நான் சொல்லியிருக்க மாதிரி மஞ்சள் தண்ணீரால வாசல் தெளிங்க. சாணம் இருந்தா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுலயும் தெளிக்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நமக்கு செவ்வாய் ஹோரைங்கிறது 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரங்கள்ல நீங்க இந்த தீபம் ஏத்தலாம். அதே மாதிரி முருகன் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஹோரை அறிந்து செயல்படுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனாலதான் முன்னோர்கள் ஹோரைங்கிற மாதிரி விஷயங்கள், ராகு காலம், யமகண்டம், நல்ல நாள், கௌரி நல்ல நேரம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலம் அறிந்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா விளக்கமாற நம்ம நல்லா படுக்க போட்டு தான் கூட்டணும். நிமிந்து கூட்டக்கூடாது. அது மகாலட்சுமியை அவமதிக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம வீடு பெருக்கிற தொடப்பத்திலையும் மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க. அதனாலதான் விளக்கமாற நம்ம மத்தவங்க கண்ணு படும்படி முன்னாடி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை கூட எப்படி நம்ம நகை இதெல்லாம் பணம்லாம் நம்ம மத்தவங்க கண்ணு பார்க்க வைக்க மாட்டோமோ, அதே மாதிரி துடைப்பத்தையும் நம்ம மத்தவங்க கண்ணு பார்க்க வைக்க கூடாது, மறைச்சுதான் வைக்கணும். அதுக்குன்னு ஒரு மரியாதையான இடத்துல எப்பவுமே வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை தெரிஞ்சதுல இருந்து நான் அப்படிதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். விளக்கமாற படுக்க போடக்கூடாது, நிமித்தி வைக்கணும். அதே மாதிரி மத்தவங்க கண்ணு பார்க்குற மாதிரி வைக்கக்கூடாது. கோலம் பாத்தீங்கன்னா நான் பச்சரிசி மாவுல தான் கோலம் போட்டிருக்கேன். பச்சரிசி மாவு கோலம் போட்டாலே நமக்கு எறும்பு எங்க இருந்து வரும்னு தெரியாது, அப்படி சாப்பிடும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை பார்க்கும் போதே. செவ்வாய்க்கிழமை தோறும் நான் எப்பவுமே இந்த நட்சத்திர கோலம் தான் போடுவேன், முருகனுக்கு உகந்தது. இது மாதிரி இந்த நட்சத்திரம் போட்டு அதுக்கு மேல நமக்கு என்ன டிசைன் எனக்கு தோணுதோ அதான் நான் போடுவேன். நாளே கோலம்லாம் போட்டு வச்சு பண்ற பழக்கம் இல்லை. மார்கழி மாசம் தான் நான் அது மாதிரி பண்ணுவேன், கொஞ்சம் வித்தியாசமா போடலாம் அப்படின்னு. ஆனா செவ்வாய்க்கிழமைனாலே நான் இந்த நட்சத்திர கோலம் முருகனை நினைச்சு, ஆறுமுகனை நினைச்சுதான் இந்த கோலம் போடுவேன். அதே மாதிரி கோலம் போடுறதுங்கிறது நம்ம வாசல்ல முத வரவங்களுக்கு வரவேற்கிறதுக்காகவும் திருஷ்டிக்காகவும் தான் நம்ம கோலமே போடுறோம். அதே மாதிரி உணவு அந்த ஜீவராசிகளுக்கு உணவளிக்கிறதுக்கும் இந்த கோலமாவும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப நிறைய பேர் பேஸ்ட் அந்த மாதிரி கலர் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறாங்க. அது போடுறதுக்கு வேஸ்ட் தான், அதனால எந்த பலனும் கிடைக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோலம் போடும்போது நம்ம கிழக்கு நோக்கி இல்லைன்னா வடக்கு நோக்கி நின்று போடலாம், தெற்கு நோக்கி நின்று பார்த்து போடக்கூடாது. அதே மாதிரி கோலம் ஆரம்பிக்கிற திசையில இருந்து நம்ம முடிகிறது பாத்தீங்கன்னா தெற்கு திசையில முடிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தெற்குங்கிறது பாத்தீங்கன்னா யமதர்மராஜருக்கு உரிய திசை. அதனால அந்த திசையில நம்ம அந்த திசைக்கு விளக்கும் ஏற்ற மாட்டோம், சாமி போட்டோவும் வைக்க மாட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கோலமும் போடுறதும் முக்கியமா அந்த தெற்கு திசையில நின்று பார்த்து போடக்கூடாது. எனக்கு மனை வடக்கு பார்க்க தான் எங்க வீட்டு மனை இருக்கிறனால எனக்கு தெற்கு நோக்கி போடுற மாதிரி தான் வரும். ஆனா இன்னைக்கு வீடியோக்காக போட்டிருக்கேன். முக்காவாசி நாள் பாத்தீங்கன்னா நான் கிழக்கு நோக்கி இந்த பக்கம் நின்றுதான் நான் போடுவேன். அதுதான் நமக்கு நல்லது. வீட்டுல நமக்கு சுபிக்ஷமா இருக்கணும், சில விஷயங்கள் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்கன்னா அதனால நமக்கு எந்த லாஸும் இல்லாதப்போ அதை நம்ம கடைபிடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு தான் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறனால ரொம்ப எல்லாத்துலயுமே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சில விஷயங்கள் ஏன்னு கேள்வி கேட்காம சில விஷயங்கள் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது தெற்கு நோக்குனது யமதர்மராஜருக்கு உரியது அப்படின்னாலே நமக்கு தெரியும். யமதர்மராஜனாலே என்ன விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால சொல்றாங்க அப்படிங்கும் போது அன்னையில இருந்து நான் அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம குத்து விளக்கு ஏத்தனா கூட பாத்தீங்கன்னா நம்ம கிழக்குல இருந்து அப்படியே நம்ம தெற்கு நோக்கி அப்படியே கொண்டு போய் மேற்கு, அப்புறம் வடக்குல போய் நம்ம முடிக்கணும் அந்த விளக்கு ஏத்துறத. அதாவது இடது கை பக்கமா கொண்டு போய் வலது பக்கமா முடிப்போம். அப்ப நல்லதுல தொடங்கி நல்லதுலயே முடிவடையணுங்கிற மாதிரி அது ஒரு ஐதீகம். அதே மாதிரிதான் கோலமும், நம்ம தொடங்குறதும் முடிக்கிறதும் நல்ல திசையில நம்ம முடிக்கணும், சுபிக்ஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போடுறதுதான். எல்லா திசைகளுமே நல்ல திசை தான். ஆனா சில விஷயங்கள் சில பரிகாரங்களுக்கு இந்த திசை தான் உகந்ததுங்கும் போது அதை நம்ம செய்யணும். சூரியன் உதைக்கிறது கிழக்கு தான், அதனால கிழக்கு முகம் பார்த்து நில்லுங்கன்னு தான் சொல்லுவோம்.
அதனால தான் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாசல்ல வந்து உருளி வந்து வைக்கணும். பூவெல்லாம் வாடி போயிடுச்சு. அதனால வந்து மாத்திட்டு, பன்னீரும், தண்ணி, பச்சை கற்பூரம், அப்புறம் வந்து பூக்கள் எவ்வளோ இருக்கோ அதுக்கேத்த மாரி வச்சு, நமக்கு ஏத்த மாரி நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். பித்தளையில இல்லனாலும் மண் மண் சட்டியில கூட உருளி வந்து விக்கிது. அதுவும் ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு எது மாரி இருக்கோ அந்த மாரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். திருஷ்டி ரொம்ப இருக்கு, வாசல்ல வரும்போதே வந்து நமக்கு திருஷ்டி படுது, வர்றவங்க வந்து திருஷ்டி வந்து போகணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து உருளி வைக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாசல்ல வந்து நிலைவாசல் தீபம் ஏத்துறதுக்காக வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெட்டை திரி போட்டு தான் ஏத்தணும். எப்பவுமே வந்து சிங்கிளா வந்து திரி வந்து போடக்கூடாது. அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. சில பஞ்சு திரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மொத்தமா ஒத்தையா இருந்தாலும் ரொம்ப மொத்தமா இருக்கும். அது வந்து ரொம்ப பெருசாவும் இருக்கும். அந்த மாரி இருக்க நீங்க ஒத்தையா போடலாம். ஏன்னா, அது ரொம்ப மொத்தமா இருக்கும். மெலிசா இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட்டை திரி போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெற்றிலை தீபம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனாலே இந்த வெற்றிலை தரக்கூடிய அந்த வேலவனுக்கு உரிய வெற்றிலை தீபத்த தான் நான் வந்து ரெகுலரா போட்டுக்கிட்டு இருக்கேன். 6 வெற்றிலை, அந்த 6 காம்பையும் எந்த விளக்குல ஏத்த போறோமோ அந்த அகல் விளக்குல போட்டுட்டு, அதுக்குள்ள வந்து சிகப்பு திரி போட்டு இன்னைக்கு வந்து நான் ஏத்த போறேன். நீங்க வந்து எந்த திரி உங்கள்ட்ட இருக்கோ அந்த பஞ்சு திரி வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா சிகப்பு திரிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெற்றிலை தீபம் ஏத்தும்போது தொடர்ந்து வந்து நம்பிக்கையோட ஏத்தணும். வெற்றிலை தீபம் ஏத்துறேன், எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து வெற்றியை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மனமுருகி வந்து முருகன்ட்ட வந்து நம்ம வேண்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கலியுக கடவுளான அந்த கந்தனோட அருள் வந்து எல்லோருக்கும் கிடைக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெற்றிலை தீபம் பத்தி சொல்றாங்க, முருக வழிபாட பத்தி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா வந்து கலியுகத்துல நம்ம வந்து பாவங்கள் கர்மா அதெல்லாம் குறையணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வழிபாடுகள் நம்ம செய்யறோம். நம்மள அறியாமல் நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த துணை விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் பூஜைக்கு. நம்ம வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னா ஒருத்தரோட துணை இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். அந்த மாதிரிதான் இந்த துணை விளக்கும். இந்த துணை விளக்கை வச்சு மத்த எல்லா விளக்குகளுக்கும் நம்ம வந்து தீபம் ஏத்த முடியும். இந்த விளக்கோட உதவியோட நம்ம எல்லா விளக்கும் ஏத்தும் போது நம்ம வீடே வந்து பூஜை அறையே பிரகாசமா இருக்கும். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நமக்கு துணையா இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில முன்னேறத்துக்கான ஒரு உத்வேகமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பா வரும். அந்த ஒருத்தரை சம்பாதிக்கிறதா நமக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும். அது நம்ம கணவரா இருக்கலாம், நம்ம குடும்ப உறுப்பினரா இருக்கலாம், நம்ம நண்பர்களா இருக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒருத்தர் இருந்தாலே நம்ம வாழ்க்கை வந்து நல்லபடியா வெற்றி பெறும். அப்படி எனக்கு யாருமே இல்ல அப்படின்னா, நீங்க வந்து தயவு செய்து கடவுள வந்து கெட்டியா புடிச்சுக்கோங்க. நமக்கு வந்து துணையா இருந்து அவர் எல்லாமே செய்வாரு. அதனால தான் இவ்வளவு பூஜை, இவ்வளவு வழிபாடுகள்லாம் நம்ம செய்றோம். மனுஷங்களால செய்ய முடியாத சில விஷயங்கள் அந்த காலம் வந்து நமக்கு செஞ்சு கொடுக்கும். காலமே வந்து நமக்கு ஏத்த மாரி, நம்ம கஷ்டத்துக்கு ஏத்த மாரி சில சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கும். அந்த சக்தி வந்து இறைவனுக்கு கண்டிப்பா இருக்கு. அதனால தான் இறை வழிபாடு செய்றோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, முருகனுக்கு பிடிச்ச கம்பு உருண்டை தான் வந்து நான் வந்து வச்சிருக்கேன். ஏன்னா வள்ளி வந்து மணாளன் வள்ளியை வந்து கரம் பிடிச்ச அந்த குமரனுக்கு அந்த திணை மாவு, தேனு, இந்த கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி வந்து மலையில இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மனைவிக்கு பிடிச்சத கணவருக்கு கொடுக்கும்போது கணவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து முருகனுக்கு பிடிச்ச கம்பு உருண்டை, செவ்வரளி மாலை, வெற்றிலை தீபம் இது எல்லாமே வச்சு நான் வந்து பூஜை பண்ணேன். பூஜை அறையும் இல்ல, பூஜை கும்பிடுறதுக்கு எனக்கு வந்து பூஜை பண்றதுக்கு எதுவும் வீட்ல முடியல அப்படின்னா, கோயிலுக்கு போங்க. எதுவுமே இல்லனாலும் 2 சொட்டு கண்ணீரால அவரு பாதத்துல வந்து நம்ம சரணடைஞ்சாலே போதும். முருகன் வந்து கண்டிப்பா நமக்கு அருள் புரிவாரு. ஏன்னா, எதிரியை கூட வந்து மன்னிச்சு இன்று போய் நாளை வான்னு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் அவரை வந்து வதம் பண்ணல. அவருக்கு வந்து விமோசனம் கொடுத்து தனக்கு கீழேயே வந்து வச்சுக்கிட்டாரு. சேவலாவும் மயிலாவும் வச்சுக்கிட்ட அப்படி ஒரு மன்னிக்கும் கடவுள் தான் வந்து முருகன். அந்த முருகனை வந்து நம்ம தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு பண்ணியிருந்தா கூட நம்மளை மன்னிச்சு அவர் வந்து நமக்கு அடுத்த நல்ல வழி காட்டுவாரு. அந்த வழியை நம்ம கடைபிடிச்சு நம்ம செஞ்சோம்னாலே நம்ம கர்மா வந்து குறைஞ்சி நமக்கு நல்ல வழி பிறக்கும். அது மாதிரி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து முருகனை வந்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு முருக கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா வந்து வெற்றிலை தீபமும் ஏத்துங்க. அதே மாதிரி சஷ்டி விரதம் குழந்தைகளுக்காக இருக்கிற தம்பதிகள் கண்டிப்பா சஷ்டி விரதம் இருங்க. சஷ்டியில் இருந்தால் கண்டிப்பாக அகப்பையில் வரும். அதனால செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க விரதம் இருந்துதான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்க சாப்பிட்டு கூட முருகனை நினைச்சு நீங்க கந்த சஷ்டி கவசம் படிச்சாலே போதும். எல்லாராலையும் உடல் ஒத்துழைக்காது, விரதம் இருக்க முடியாது. அதனால வந்து கவலைப்படாதீங்க. அதே மாதிரி சாமி கும்பிடுறதுங்கிறத ஒரு டார்ச்சரா வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் மாத்தக்கூடாது. சமீபத்துல நான் வந்து ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது எல்லா நாளும் விரதம் இருக்கிறாங்கம்மா, சாப்பிடவே மாட்டேறாங்க, ஒரு ஃபிளாஸ்க் நிறைய காப்பி கொடுத்து குடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப
பாவம் தான். ஏன்னா பட்டினி கிடந்து நம்மளை வருத்திக்கிட்டு எந்த கடவுளும் நம்மளை வந்து வேண்ட சொல்லலை. அதனால வந்து மற்றவங்களுக்கும் வந்து அந்த பாதிப்பை நம்ம தரக்கூடாது. நம்மளால இருக்க முடியுதுன்னா இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களையும் நம்ம அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுறணும். நானும் என் கணவரும் அப்படிதான் வந்து என் கணவர் வந்து நீ பண்ணுமா, நான் வந்து உட்காந்துருக்கேன், நான் என்னால முடியல அப்படின்னா நான் விட்டுருவேன். ரொம்ப கம்பல் பண்ணி வந்து நில்லுங்க அப்படிலாம் வந்து ரொம்ப சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து எனக்கு பிடிக்குது, என்னால முடியுது, நான் செய்யறேன். அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு வந்து முடியல அப்படின்னா நம்ம விட்டுறணும். அதே மாதிரி நான் விரதம் இருக்கேன், நீங்களும் விரதம் இருங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணாதீங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா ஒருத்தருக்கு முடியலங்கும் போது நம்ம அவங்கள கம்பல் பண்ணி நம்ம எதையும் செய்யக்கூடாது. வற்புறுத்தி வரக்கூடிய பக்தியும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நிலைக்காது. அந்த பக்தியும் வந்து உண்மையாவும் இருக்காது. அதனால நமக்கு என்ன முடியுமோ அதை நம்ம செய்வோம், சந்தோஷமா செய்வோம். நல்லா என்னால சாப்பிட்டு தான் சாமி கும்பிடணும், நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வந்து கையெடுத்து கும்பிடுங்க, சாமிக்கு பூஜை பண்ணுங்க. அதனால ஒன்றும் தவறு கிடையாது. அதனால மற்றவங்களை வற்புறுத்தி துன்புறுத்தி வந்து நம்ம சாமி கும்பிடுறதுங்கிறது அது வந்து பாவச் செயல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.